அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும், கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணணும். அதன் அடிப்படையில இப்போ நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி நம்ம கிட்ட கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எப்போல இருந்து அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கு இந்த விஏஓ வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, அதே மாதிரி எந்த வயதுல இருந்து எந்த வயதுல வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்பளம் ஓகேங்களா, பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்க போகிறது, அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 2299 வேகன்சி கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த 2299 வேகன்சியுமே மாவட்ட வாரியா 38 மாவட்டத்துக்கும் எப்படி வந்து பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளில் இந்த வேலை நமக்கு கிடைக்கும், ஈஸியா இந்த வேலையை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்களா, எக்ஸாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை பத்தின அப்டேட்டுமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, மினிமம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா கிடைக்குமா, ஸோ இல்ல காசு கொடுத்து வாங்கிடுவாங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவா நம்ம வந்து சந்தேகத்தை எல்லாமே தீர்த்து வச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய கவர்மெண்டோட அபிஷியல் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா, விவசாய கடன், நகை கடன், வீட்டு கடன், ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாமே நமது சேனல்ல உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 2299 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். நோட்டிபிகேஷன் தெளிவா பார்க்க போறோம். ஸோ மினிமம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் டு எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி 11,100ல இருந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா டீல்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இருந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்பு அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து ஜாபோட கேட்டகரி ஓகேங்களா. ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பகுதி நேர வேலையோ இல்ல டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இந்த 2299 வேகன்சியுமே ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, அதாவது பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்தை வேணாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தாங்க இருக்கணும். அதுக்கு நீங்க சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? அடுத்ததா எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி
இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க வந்து ஆல்ரெடி எங்கேயாச்சும் வேலை ஏதாச்சும் நீங்க டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்ல நான் வந்து இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்ல படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்பதான் வந்து படிச்சு முடிக்க போறேன். கம்ப்ளீட் ஆக போகுது 18 வயசுனாலும் சரி, கண்டிப்பா நீங்களுமே இந்த விஏஓ வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் வந்து வரக்கூடிய 15ஆம் தேதி. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை அப்ளை பண்ணி டைம் வந்து குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் டைம் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த 30 நாளைக்குள்ள எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம வந்து சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி தாங்க கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றது தெளிவா மென்ஷன் பண்றாங்க பாருங்க. அரியலூர் மாவட்டம் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கள்ளக்குறிச்சி 0 அப்படின்னா இன்னும் அந்த மாவட்டத்துல அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா? கன்னியாகுமரி, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, நாமக்கல் 68, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45 வேகன்சி, திருப்பூர் மாவட்டத்துக்கு 102, திருவாரூருக்கு 131, திருவள்ளூருக்கு 151, திருச்சிராப்பள்ளிக்கு 104, தூத்துக்குடி 77 வேகன்சி, நீலகிரி வேலைக்கு அது வேகன்சி இன்னும் அப்டேட் ஆகல. தென்காசி 18, திருப்பத்தூர் 32 வேகன்சி, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. டோட்டலா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் இந்த நீங்க விஏஓ வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேல நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 32 வயசு இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதற்கு மேல ஒரு சில கம்யூனிட்டி அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 32ல இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்க வந்து பிசியா இருக்கும், எம்பிசி, பிசிஏ, எஸ்சிஏ இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓபிசில தான் வருவீங்க. உங்களுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான சேலரி ஓகேங்களா? இதற்கான பர் மந்த் சேலரி அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சம்பளம் வந்து கிடைக்குங்க. ஸோ அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸாம் நடக்குங்க. அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5வது படிச்சிருக்கிறவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்பை வச்சு நீங்க ஒரு 2 பக்கம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள்ல கொஸ்டின் பிளஸ் ஆன்சருமே கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி தெளிவா தப்பு பிழை இல்லாம எழுதி கொடுக்கணும். இதுதான் எக்ஸாம். இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸாமா இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பர்சனலா இன்டர்வியூ தனித்தனி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்து ரூ. 100 ஃபீஸ் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேட் வந்து நம்ம ஆல்ரெடி மேலேயே சொல்லியாச்சுங்க. ஸோ வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இதற்கு அப்ளை பண்றதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. இதுல ஆஃப்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்றாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதாங்க. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலை அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.